நிறைய இடத்துல அடிபட்டிருக்காங்க. அப்படி அடிபட்டு வந்து உண்மையான ஒரு நேர்மைக்கான ஒரு அவார்டு தான் சொல்லணும். ஏன்னா திவ்யா வந்து நேச்சுரலாகவே நல்ல கேரக்டர், ஹெல்த்தி அண்ட் ஃபேஸில் அண்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குட் ஹியூமன் ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸில் ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் போன தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா குக்கிங் பற்றி அந்த இதில் பற்றி சாப்பாடு அதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் எதுவுமே வந்திருக்காது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் 24/7 லாஸ்ட்டாக கண்ணிக்கு முன்னாடி இருந்து அவங்க எப்போ ஒயில்ட் கார்டாக வந்தாங்களோ அதுலேருந்து ஒரு 1.5 மாதம் அவங்க ஏதோ குக்கிங்கில் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு நாள் கூட குக்கிங் பண்ணது நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொன்னதில்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நல்லா நீட்டாக குக்கிங்கும் சரி எல்லாத்துக்குமே செஞ்சு போகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கடமை அப்படிங்கிறத தாண்டி அந்த வீட்டில் இருக்கோ நீட்டாக வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நீட்டாக கட் பண்ணுறது அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா திவ்யோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டு ஒரு குடும்பத்தை நடத்துறவங்களை எல்லாத்துக்குமே எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நிறையா பேர் நானே பேசுகிறேன், என்னாலே பர்ஃபெக்டாக இருக்க முடியுது. அந்த அளவுக்கு தகுதி திறமை எல்லாத்துக்குமே திவ்யாவுக்கு இருக்குது. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருக்கு பிடிக்காம இருந்தாங்களோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஹர்ட் பண்ணாலும் சரி எனக்கு யார் இல்லை அப்படிங்கிறதால எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனப்பாக பேசுகிறாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியும் சரி வாழ்க்கையிலும் சரி நம்ம ஓப்பனப்பாக பேசணும்னா இவனா ஓவர சீன் போகிற அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா எல்லாமே ஓப்பனப்பாக பேசுகிறாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே பேசுறதும் சரி எல்லாமே மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு ஹர்ட்டிங் இல்லாமல் இருக்கணுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா நான் என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து திவ்யோட பேரண்ட்ஸ் வந்து நல்லாவே வளர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க எத்தனை நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் 10 இயர்ஸாக இருந்தாங்களோ அதோட தகுதி எல்லாமே அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எனக்கு எப்படி திவ்யாங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். திவ்யா மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு இருக்குங்களோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.